மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஒரு காய். என்ன காய்? அது ரொம்ப குட்டி காய்ங்க. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காய்ங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, குட் திங்ஸ் கம்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். அந்த மாதிரி ஒரு காய். என்ன காய்? குட்டி குட்டியா தான் இருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுண்டைக்காய். எல்லாருக்கும் தெரியுங்க சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில அப்படி என்னங்க பெனிஃபிட்ஸ் இருக்கு? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சுண்டைக்காய். அதே மாதிரி சக்கரை பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. நைட் ஷேட் வெரைட்டிஸை சேர்ந்த ஒரு தாவரம். இதனோட இலைகளும் பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனோட காய்களும் பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சுண்டைக்காயே நல்ல உப்பு போட்டு நல்ல காய வச்சு வத்தல் செஞ்சு சாப்பிடுவாங்க. உப்புக்கே உப்பு சேர்க்கிறவங்க நம்ம ஆளுங்க தான். ஆக்சுவலி சுண்டைக்காயை உப்பு போட்டு நல்ல காய வைக்கும் போது அதுல இருக்க சத்துக்கள் குறைய ஆரம்பிக்குங்க. சுண்டைக்காய் எப்படி எடுக்கலாம்னா, லைட்டா நிழல்லையே காய வச்சிடணும். அப்படி நிழலையே காய வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சுண்டைக்காயை பருத்து ஒன்னும் பாதியமா தட்டிடணும். தட்டிட்டு நெய்யில வறுத்துடணும். நெய்யில நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சு பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிட்டு அந்த பொடி கூட நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கறிவேப்பிலை பொடி போடுவோம் பார்த்தீங்களா, இந்த பருப்புங்க, பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டு பொடி பண்ணி சாதத்துல நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும். இது பாருங்க, நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களும் சுண்டைக்காயில இருக்கிறது அப்படியே கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பிடலாம். அப்படி இல்லை சுண்டைக்காயை சட்னி செஞ்சுப்பாங்க. நெய்யில வறுத்து கூட சட்னிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சட்னி அரைச்சி ஒரு கொட்டை புளி வச்சு சட்னி அரைச்சி சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காயை சூப் செஞ்சு சாப்பிடலாம். இந்த சுண்டைக்காய் சூப்லாம் பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் ரிடக்ஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, நாங்க உடம்ப குறைக்கணுங்க. ஆனா அது ஜென்ரலா என்ன பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, உடம்பு குறைக்கணும் சாப்பிடாம பட்னி இருக்கிறது, போதுமான ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி வெயிட் குறைக்கிறாங்க. அந்த மாதிரி குறைக்காதீங்க. இந்த மாதிரி அறுசுவையும் நீங்க சாப்பாட்டுல எடுத்துக்கணும். ஓகேங்களா? அறுசுவையும் சாப்பாட்டுல எடுத்து நம்ம வெயிட்டை குறைக்கிறது புத்திசாலித்தனம். அதுவும் இந்த சுண்டைக்காய் எடுக்கும்போது ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் வராதுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்கு. எல்லா நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கசப்பு தன்மை அப்படின்றது இருக்கு. இது நம்ம அறுசுவையில எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கசப்பு சுவை, துவர்ப்பு சுவையை மறக்கவே மறந்துட்டோம். துவர்ப்பு கூட என்னைக்கும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை எடுப்போம். கசப்பு எடுக்கவே மாட்டோம். டெய்லி பாத்தீங்கன்னா அறுசுவையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும் போதுதாங்க நம்ம உடல் ஆரோக்கிய நிலை அப்படின்றத அடையும். சோ இந்த அறுசுவையில இந்த கசப்பு சுவை நம்ம பாவக்காய், அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் தான் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் அவ்வளவு கசப்பா இருக்காது. ஆனா சுண்டைக்காயும் எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காயில பாருங்க, ஃபெருலிக் ஆசிட், கேலிக் ஆசிட் அப்படின்ற 2 மூலக்கூறு இருக்குங்க. இது நிறைய நோய் வராம தடுக்குது. அதே மாதிரி ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு அப்படின்றது மிருகங்கள்ல, லோயர் அனிமல்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னும் அதாவது அனிமல் சோர்சஸ் தான் இருக்கே தவிர மனுஷங்கள்ல இன்னும் ப்ரூவிங் ஆகல. ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன். பட் இருந்தாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்னு பாருங்க, இதை நம்ம ரெகுலரா எடுக்கும் போது பாடியில இந்த வயிற்றுல இந்த தட்டைப்பூச்சி, நாடா பூச்சி, கீரி பூச்சி, இந்த பின்வாம், ஊசி பூச்சி இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஈஸியா எக்ஸ்பெல் ஆயிடுங்க. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகரை நல்ல கண்ட்ரோல் வைக்க யூஸ் பண்ணுது. பாடியினோட மெட்டபாலிசம் அப்படியே பேலன்ஸ் பண்ண யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இன்னொன்னு செரியாமை இருக்கு அப்படின்னா அந்த செரியாமையை குணப்படுத்த யூஸ் பண்ணுது. மலச்சிக்கல் இருக்குன்னா மலச்சிக்கலை தீர்க்குது. ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒண்ணு பாத்தியமா தட்டி குழம்பு வைப்பாங்க. ஓகேங்களா? தேங்காய் அரைச்சி ஊத்தி அரைச்சு குழம்பு வைக்கும் மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. சூப் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது சுண்டைக்காயினோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். சரிங்களா? காய் மட்டும் இல்லைங்க, இந்த சுண்டைக்காயினோட இலைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இலைகள் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அதுக்கு ஹெல்ப் ஆகுதுங்க. ஈமோஸ்டாட்டிக் மெக்கானிசம், அதாவது ரத்த உறைவு நோய் இருக்கவங்களுக்கு இந்த இலைகளும் யூஸ் ஆகுது. இந்த இலைகளை கஷாயம் வச்சு குடிக்கணும். சுண்டைக்காயும் இலைகளும் போட்டு சூப் வச்சு கொடுக்கணும். அப்ப அந்த ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அப்படின்றது நல்ல கொஞ்சம் செட்டிலுக்கு வருங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இந்த ரத்த சோகை இருக்கு பாத்தீங்களா, அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் அப்படிங்கிறது ஒரு அருமருந்தாவே இருக்குங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுண்டைக்காயை லைட்டா ஒன்னும் பாத்தியமா தட்டி வேக வச்சிடுங்க. ஒரு வேக்காடு இட்லி குண்டான்ல போட்டு ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துருங்க. எந்த அளவுக்கு சுண்டைக்காய் இருக்கும் அதுல பாதி அளவுக்கு தேங்காய் துருவிக்கோங்க. துருவிட்டு தாளிச்சிடணும். வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சு நம்ம சாப்பிடும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ஆனா சுண்டைக்காயை ரொம்ப நேரம் விடக்கூடாது. லைட்டா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெயில போட்டு வறுக்க வேண்டாம். வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடும் போது
நம்ம உடம்புல ரத்தத்தினோட அளவு அதிகமாகுங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பாருங்க, இந்த மாரி பொரியல் செஞ்சு எடுக்க இப்ப ரொம்ப ரத்தம் கம்மி இருக்குங்க அப்படின்னா, இவங்க வாரத்துல 3 நாள் இந்த சுண்டைக்காய் பொரியல் எடுத்துக்கலாம். எவ்வளோ 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்தா இவ்வளோ பொரியல் வரும். அந்த பொரியல் வெறுமனே சாப்பிடுறத விட சாதம், அந்த பொரியல் அது கூட வந்து என்ன பண்ணணும்னா, அது சாப்பிடுற அன்னைக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். அதாவது எலுமிச்சம்பழம் ஜூஸ்ன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்த 4ஆ கட் பண்ணி அந்த ஒரு பகுதி, அத வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். நீங்க வெறும் சால்ட் மட்டுமும் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் சால்ட், இல்ல கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் சால்ட், இல்ல கொஞ்சம் தேனு, கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த ஜூஸ் குடிங்க. இது எதுக்கு அப்டின்னா, இந்த அயர்ன் அப்சார்ப்ஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து வந்து நம்ம உடம்பு வந்து உரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இன்னொன்னு நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து இந்த டிஃபிஷியன்சி டிஸார்டர், அயர்ன் டிஃபிஷியன்சி டிஸார்டர வந்து காம்பன்சேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காய் ரெகுலரா சாப்பிடும்போது எங்க அப்பாக்கு சர்க்கரை இருக்குங்க, எங்க தாத்தாக்கு சர்க்கரை இருக்கு, எங்க அம்மாக்கு சர்க்கரை இருக்கு. சோ எங்க அப்பாக்கு அம்மாக்கு 2 பேருக்கும் சர்க்கரை இருக்கும்போது எனக்கு சர்க்கரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? உண்மை அதுதாங்க. அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கும்போது நம்மளோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 25% சக்கரை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா 2 பேருக்கும் சக்கரை இருக்கு அப்படின்னும் போது ஆஃப் ஸ்பிரிங்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 50% சக்கரை வரதுக்கு வாய்ப்புண்டு அவ்வளவுதான். வந்தே தீரும் அப்படி கிடையாது. அப்ப அந்த மாதிரி சுகர் டயபெட்டிக் ஃபேமிலி அப்படின்னா எங்க தாத்தாக்கு இருக்கு, எங்க பாட்டிக்கு இருக்கு, எங்க சித்தப்பாக்கு இருக்கு, சித்திக்கு இருக்கு, பெரியம்மாக்கு இருக்கு, பெரியப்பாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, அம்மாக்கு இருக்கு சக்கரை அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கா? நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாரத்துல 3 நாள் இந்த சுண்டைக்காய பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இல்ல வாரத்துல 2 நாள் இந்த சுண்டைக்காயை சட்னி பண்ணி சாப்பிடலாம். வாரத்துல 2 நாள் பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இந்த பாவக்காயிலயும் பாருங்க மொமாடிசின், சாண்டன் அப்படின்ற 2 மூலக்கூறு இருக்கு. இதுல இருக்க ஃபெருலிக் ஆசிட், கேலிக் ஆசிட் மாதிரி அதுலயும் மொமாடிசின், சாண்டன் இருக்கு. இந்த ஃபெருலிக் ஆசிடும் கேலிக் ஆசிடும் சுண்டைக்காயில இருக்குது நிறைய எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுது. கேன்சர் மாதிரி பல நோய்களை வராம கூட தடுக்குது. ஆராய்ச்சியில போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி அதுல இருக்க மொமாடிசின், சாண்டன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது. சோ இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி காய்களை எடுத்துக்கலாம். குடல் புண்ணு நிறைய இருக்குங்க, வயிறு சரியாம இருக்குங்க, சுண்டைக்காய் குழம்பு வாரத்துல 3 நாள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சுண்டைக்காய் பொடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது சுண்டைக்காய் பொடினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெய்யில வறுத்துதான் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது நிறைய நோய்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடி நம்ம அது வர விடாம தடுத்துட முடியும். அதாவது அது வருது அப்படின்னா அட் த பே வாசல்லயே அதை வந்து நிறுத்திட முடியும். சோ இந்த சுண்டைக்காயின பத்தின பதிவு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். நன்றி.